வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டிப்ஸ், அதுவும் இந்த சீசனுக்கு தேவையான டிப்ஸோடு தான் வந்திருக்கோம். ஸோ தீபாவளிக்கு யாரெல்லாம் முறுக்கு சுட போகிறீங்களா, கட்டாயம் இந்த வீடியோ ஒரு டைமாவது பார்த்துக்கோங்க. பதமான முறையில் கரெக்டான அளவில் ரேஷன் அரிசி வச்சு மாவு அரைச்சி, அதே நேரத்தில் நமக்கு நல்ல வெள்ளை வெள்ளையாக மொறுன்னு பொறுன்னு இருக்க மாதிரியான முறுக்கு சுடுறதுக்கு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டான அளவில் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான முறையில் உங்களுக்கு கிறிஸ்பியான முறுக்கு கிடைக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மாவு அரைச்சி முறுக்கு சுடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது ரேஷன் பச்சரிசி தான். என்னடா ரேஷன் பச்சரிசியில் சுடுறோமே நீங்கள் நினைக்கவே வேணாம், செம்ம சூப்பராக வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், நீங்கள் அரிசிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அரிசி சல்லடை வாங்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ண்டு. இன்றைக்கி நான் மெஷரிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டம்ளரில் தான் எடுக்க போகிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த டம்ளரில் வேணாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த டம்ளர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டம்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 6 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, அதாவது ரேஷன் பச்சரிசி சேர்க்க போகிறோம். இந்த ரேஷன் பச்சரிசியை அளந்து வந்து இந்த அரிசி சல்லடையில் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் சளைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சலிக்கும் போது இதில் இருக்கக்கூடிய தூசி, நெல், உமி இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்டோர் ஆகிடும். ஸோ டோட்டலாக 6 டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துருக்க அந்த டம்ளரில் நம்ம அளந்து பச்சரிசி சேர்த்துருக்கோம். இதை நல்லா ஒரு டைம் வந்து எடுத்து இந்த மாதிரி சலிச்சிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய குருணைகளும் கீழே கொட்டும், அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை நம்ம புடைச்சி குருணை அரிசியையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கல், அதே மாதிரி தூசி எல்லாமே அடியில் ஈஸியாக வந்துடும். இப்போ அரிசி சுத்தமாயிருச்சு, தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உளுந்து அளக்க போகிறோம். சேம் அதே மாதிரியே தான், அதே டம்ளரில் தான் உளுந்து அளக்க போகிறோம். நம்ம 6 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோன்னா அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு உளுந்து. இது வந்து பார்த்திங்கன்னா தலை தட்டி தான் எடுத்துருக்கோம், ரொம்ப குமிசலாலாம் எடுக்கலை. 6 கப் பச்சரிசிக்கு 2 கப் உளுந்து, இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கிலோ கணக்கில் சொல்லணும்னா 1.5 கிலோ பச்சரிசிக்கு 1/2 கிலோ உளுந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியை நல்லா 3-4 டைம் நல்லா களைஞ்சி சுத்தம் பண்ணி மாடியில் நல்லா ஒரு துணி விரித்து நல்லா காய வச்சிடலாம். நல்லா பொறுன்னு உடையிற அளவுக்கு காயணும். அந்த அளவுக்கு காஞ்சாதான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இது வந்து ஒரு நல்லா அடிக்கிற வெயிலில் ஒரு மதிய வெயில் ஃபுல்லாக காஞ்சாலே போதும். ஈவினிங் நம்ம இதை அரைக்க கொடுத்துடலாம். இப்போ இதை நல்லா காய போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்திருந்த உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்த உளுந்தை வெறும் சாதாரண வானலியில் சேர்த்துட்டு எதுவுமே சேர்க்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்ல வாசனை வரணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப டார்க் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்ல கமகமன்னு அந்த உளுந்தோட மனம் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்து கலர் மாறணுன்னு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ அது ரெண்டுத்தையும், அதாவது அரிசியும் உளுந்தும் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஈவினிங் போல் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். முறுக்கு அரைக்க போகும்போது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். மாவு வந்து நீங்கள் ஆல்ரெடி யாராவது முறுக்கு மாவு அரைச்சிருந்தாங்களோ இல்லை இடியாப்ப மாவு அரைச்சிருந்தாங்களோ அதோட வந்து நீங்கள் இந்த முறுக்கு மாவு கொடுங்க. சப்போஸ் யாராவது கோதுமை மாவுலாம் அரைச்சா கொடுத்துடாதீங்க, ரொம்ப கல் போல் வந்துடும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோன்னா ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கூலானதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம எவ்வளோ மாவு வந்து எடுத்து பிசைய போகிறோமோ அந்த மாவை ஃபஸ்ட்டு நம்ம சல்லடை வச்சு சலிச்சிக்கலாம். ஸோ கட்டாயம் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி சலிச்சுக்கோங்க. இந்த மாவையே ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ வேணும்னா கூட முறுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம முறுக்குக்கு மாவு எடுத்திருக்கோம், 1 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ரொம்பவே முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் உருக்கின வெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இது கட்டாயம் சேர்க்கணும். நமக்கு முறுக்கு வந்து பொறுன்னு இருக்கிறதுக்கு மெயின் டிப்ஸே இது தான். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது பட்டர் நீங்கள் கட்டாயம் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் ட்ரையாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி இதை பிசையணும். நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும், ரொம்ப தண்ணியும் விட்டுறக்கூடாது. தண்ணி அதிகமாக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு வந்து உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக கெட்டியாக வர்ற அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லா மாவும் நல்லா திரட்டி வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி காயிற வரைக்கும் மட்டுமே இது வந்து இருந்தால் போதும். ரொம்பலாம் ஊரெல்லாம் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை முறுக்கு மாவை. இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் முறுக்கு போடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம முறுக்கு அச்சு எடுத்திருக்கோம். அது வந்து மரக்கட்டை, அதாவது மர அச்சாக இருந்தால் ரொம்ப சூப்பராக வந்து புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு வருதுன்னு. இது வந்து மர அச்சில் தான் சூப்பராக வரும். ஸோ இது வந்து தேன்குழல் முறுக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு முறுக்காக நமக்கு ஷேப்பாக வந்து நம்ம போட்டு எடுத்துட்டு, நிறைய பேர் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா போடுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மூடியில் நீங்கள் போட்டுட்டு டைரெக்டாக எண்ணெய் சட்டியில் இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா அழகாக வந்து விழுந்துடும்.
இல்ல எனக்கு கையில வரும்னா, தாராளமா நீங்க கையிலயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட இந்த முறுக்கு பிரிஞ்சே வராது. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறமேட்டு, உங்களுக்கு வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஃபுல்லா அடங்கிரும். அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க முறுக்க எடுக்கணும். ஸோ ஹை ஃப்ளேம்ல மட்டும் தான் இருக்கணும் முறுக்கு போடும்போது. இப்ப பாருங்க, நம்ம முன்னாடி போட்ட அளவுக்கு இருந்த சலசலப்பு இல்ல. இந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு. இப்ப நம்ம இத வந்து வடிச்சு எடுத்து, தனியா வந்து வடித்தட்டுல சேர்த்துக்கலாம். அடுத்தடுத்து இது போலயே சுட்டுக்கலாம். வேகாத முறுக்கு வந்து எந்த அளவுக்கு பபிள்ஸ் வருது, வெந்த முறுக்கு அப்படியே பபிள்ஸ் அடங்கிருச்சு இல்லையா? அப்பதான் நம்ம வந்து முறுக்க டக்குன்னு எடுத்துறணும். ரொம்ப வந்து நம்ம கலர் மாறுற அளவுக்கு விடக்கூடாது. ஸோ நீங்க முறுக்கு திருப்புறதுக்கு நீளமா ஒரு குச்சி மாதிரி பணியார திருப்பிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்துல கலண்டு விழாம இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முறுக்கையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம வச்சிருக்க அத்தனை மாவுலையும் முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். நீங்க கட்டாயம் நான் சொன்ன மாதிரியான மெத்தட்ல நீங்க முறுக்கு சுட்டு பாருங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தா கூட இந்த அளவுல பெர்ஃபெக்ட்டா முறுக்கு வரும். அதே மாதிரி நிறைய முறுக்கு போடும்போது கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க பாத்திரத்துல வந்து மூடி போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணலாம். நீங்க அதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி வதவதன்னு ஆயிடும். இப்போ நமக்கு சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னா நான் வந்து உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன் பாருங்க. செம்ம சூப்பரா வந்திருக்கு. ஒரு டைம் சுட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். 1 மாசத்துக்கு உங்க வீட்ல ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.